வணக்கம். விஜய் அவர்களுக்கு முதல்ல நன்றிகள், வாழ்த்துக்களை சொல்றேன். ஏன் அப்படின்ற விவரங்களை வீடியோக்குள்ள சொல்றேன். தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கா. இந்த கமெண்ட் பாக்ஸ் இப்படி தள்ளி விட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஆப்ஷன் வரும், ஹைப் அப்படின்றது. அதையும் அப்படியே டச் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேருக்கு வீடியோ காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நடக்கும்பொழுது வார இறுதி நாட்கள்ல தான் அந்த ஹோஸ்ட்லாம் வருவாங்க. அந்த வாரம் நடக்கக்கூடிய விஷயங்களை இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுவாங்க. நம்ம நினைப்போம், நான் ரொம்ப ஆவலா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இந்த விஷயங்களை அவர் பேசுவாரா, அந்த ஆளை அவர் அட்டாக் பண்ணுவாரா, யாரை ரொம்ப தாக்கி பேச போறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப ஆர்வம் பார்ப்போம். நானும் பார்த்துருக்கேன். அந்த அடிப்படையில் அது பிக் பாஸ். இப்போ அப்படியே பாலிடிக்ஸ் வரும். இந்த பாலிடிக்ஸ்ல விஜய் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு பாணியை தான் கடைபிடிக்கிறாரு. வார இறுதி நாட்கள்ல வெளியே வராரு. வெளியே அதாவது சனிக்கிழமை அப்படின்றது அவருடைய ஸ்கெடியூலா இருக்கு. அந்த சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்றாங்க. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு சனிக்கிழமை ஒவ்வொரு பகுதி அப்படின்ற மாதிரி அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன வாரம் தான் அந்த பிரச்சார பயணமானது தொடங்குச்சு. திருச்சியில தொடங்கி இருந்தது. நல்லாவே கூட்டம் காமிச்சிருந்தாங்க. கூட்டம் காமிச்ச அளவுக்கு அந்த ஸ்பீச் ரீச் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னா மைக்கு பிரச்சனை, அந்த லைவ்ல இஷ்யூ இருந்தது. அதனால பெருசா ரீச் ஆகல. அதன் பிறகு அரியலூர் போனாங்க. பெரம்பலூர்லாம் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்புலாம் கேட்டிருந்தாங்க. இப்படியான விஷயங்களோடு போன வாரம் பிரச்சாரமானது முடிஞ்சிருந்தது. அது என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய அளவில் இம்பாக்டை ஏற்படுத்தல நினைக்கிறேன். விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்குறாரு அப்படின்றத தாண்டி அந்த இஷ்யூவா, மைக் இஷ்யூவா இருக்கட்டும், லைவ் இஷ்யூவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு பகுதிக்கு போய் பேச முடியாமல் போனதா இருக்கட்டும், இப்படியான விஷயங்கள்லாம் என்ன பொறுத்த அளவுக்கு மைனஸ் தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த வாரம் அப்படிதான் சொதப்புவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த வாரம் ஓரளவுக்கு சக்ஸஸாகவே முடிச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய கெடுபிடிகள், நிறைய நிபந்தனைகள், அப்புறம் நீதிமன்றம் அழுத்தம், இதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு நடத்தி இந்த வார பிரச்சார பயணத்தை விஜய் அவர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தாண்டி நடத்தலை, டைமுக்கு வராரு, அங்கே மக்கள் வெயிட் பண்ணுறாங்க, அதெல்லாம் தாண்டி என்ன இஷ்யூ விஜய் அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அட்ரஸ் பண்ணுறதை விட விஜய் போன்ற ஒரு பெரிய பிரபலம் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்றது கண்டிப்பாக பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவருடைய 2வது மாநில மாநாட்டில் அந்த கச்சத்தீவு தொடர்பான ஒரு விஷயத்த பேசியிருந்தார். அது கூட பெரிய டீட்டெயில்டாலாம் பேசுறவர். கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுறாரு. ரொம்ப மேம்போக்கா பேசிட்டு ஓடிடுறாரு. ஆனால் அதுக்கு பெரிய இம்பாக்டை நம்ம பார்த்துருந்தோம். அந்த இலங்கையினுடைய அதிபர் அனுரகுமார திஸ்நாயக்கே கச்சத்தீவுக்கே வந்திருந்தார். ஒரு இலங்கை பிரதமர், ஒரு இலங்கை அதிபர் கச்சத்தீவுக்கு வந்தது வரலாறே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் கச்சத்தீவுக்கு வந்திருந்தார். கச்சத்தீவு எங்களுடைய இது அப்படின்னு பேசியிருந்தாரு. ஸோ விஜய் அவர்களுடைய ஒரு ஸ்பீச் அப்படின்றது ஒரு கருத்து ஒரு சொல்றாரு அப்படின்னா அது பெரிய அளவு இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா உலகம் முழுக்க விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இருக்காங்க, உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்காங்க, உலகம் முழுக்க விஜய் அவர்கள் ரசிகர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால சின்னதா ஒரு விஷயம் விஜய் பேசுறாரு அப்படின்னாலே கண்டிப்பாக உலகம் முழுக்க அது தமிழர்களிடையே பகிரப்படும். அந்த வகையில தான் விஜய் அவர்கள் என்ன பேச போறார் இந்த வாரம் அப்படின்றதும் பெரிய கேள்வியாக இருந்தது. லோக்கல் இஷ்யூ அட்ரஸ் பண்ணுவாரா அல்லது கண்டென்ட் இருக்குமா அவர்கிட்ட? இந்த வாரமும் அப்படி பெரிய ஆர்வமானது இருந்தது. என்ன பேச போறாரு, கண்டென்ட் இருக்குமா, லோக்கல் இஷ்யூ அட்ரஸ் பண்ணுவாரா, என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா திருவாரூர் அப்படின்றது கருணாநிதி அவர்களுடைய சொந்த மாவட்டம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அங்கே போறாரு, என்ன பேச போறா அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்வமா இருந்துச்சு. முதல்ல விஜய் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துலாம் சொன்னோம் இல்லையா தொடக்கத்துல, அது ஏன் அப்படின்றத இப்போ சொல்றேன். ஏன் அப்படின்னா திமுகவுடைய முதல் குடும்பத்தை விஜய் அவர்கள் அட்டாக் பண்ணி பேசியிருந்தார் அப்படின்றது உண்மையாகவே மகிழ்ச்சி அளிக்குது. ஏன் அப்படின்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேசலையா, எடப்பாடி பழனிசாமி பேசலையா, சீமான் பேசலையா, மற்ற எல்லாம் பேசிதானே இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இவங்க எல்லாரையும் தாண்டி விஜய் அவர்கள் அதை பேசுறாரு அப்படின்னும் பொழுது திமுக குடும்பத்தை மிகப்பெரிய அளவுல அது ஈகோ டச் பண்ணும். நீ பேசுறியா எங்களை பத்தி அப்படின்ற மாதிரி டச் பண்ணும். அவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை ரசிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்க கூடியிருந்த கூட்டம் அப்படின்றது பெரிய இளைஞர் பட்டாளம். அந்த பட்டாளத்துக்கிட்ட ஸ்டாலின் அவங்களுடைய ஃபேமிலி நெகட்டிவா போய் சேருது அப்படின்றது கண்டிப்பாக திமுகவுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அந்த கருணாநிதி குடும்பம் அப்படின்றது கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த எதிர்வினையானது கடுமையாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சும் விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. வாழ்த்துக்கள். ஆனால் அரசியலுக்கு அதில் பேசிதான் ஆகணும். ஆனால் அதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் கொஞ்சம் மழுப்பிட்டும் போயிருக்கலாம். அதை டச் பண்ணாமல் வேற மாதிரி டச் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் டைரக்டா பேசுறாரு. உங்களுடைய பணத்தை தான் நீங்க வெளிநாட்டில் முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுடன் ஸ்டாலின் சொல்றீங்க, ஆனா உங்க குடும்பத்தோடு தான் நீங்க இருக்கீங்க தவிர்த்து எங்களோட எங்க இருக்கீங்க அப்படின்ற கேள்வியும் எழுப்புறாரு. குடும்பத்தை மட்டும் டச் பண்ணல, அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களையும் டச் பண்றாரு. அவருக்கு என்னங்க வேலை, குடும்பத்துக்கு சேவகம் செய்வதான் வேலை அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக திமுகவுடைய குடும்பம், திமுக இதெல்லாம் வந்து ரசிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ட்ரிகர் ஆகிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கான எதிர்வினைகள்லாம் வருங்காலங்களில் வந்துட்டே இருக்கும். இப்பொழுது சமூக வலைதளங்களில் இந்த உடன்பிறப்புகள்லாம் அவதூறுகள் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கேலி கிண்டல்கள், அந்த வார்த்தைகள் வந்து சறுக்கிடுச்சு. அடக்குமுறைன்னு சொல்றதுக்கு அடக்குமுறை ஏதோ ஒன்று ஸ்லிப் ஆயிடுச்சு வார்த்தை, அது ஏதோ போட்டு ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இவங்கெல்லாம் பெரிய கம்பன் வழித்தோன்றல் மாதிரியும் தொல்காப்பியர் வழித்தோன்றல் மாதிரியும் சூப்பராக அப்படியே பேசுகிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜெயக்கடா அப்படின்னு ஜெயக்கடாலாம் சொன்ன ஆட்கள் தானே இவங்க. அதை விட்டுட்டு இவங்க ஸ்டாலின் அப்படின்னாலே ஒரு உளருவாரு அப்படின்னா சொல்றது ஒரு வழக்கம். சமூக வலைதளங்கள்ல அதான் பேசுவாங்க, ஸ்டாலினாலே உளருவாருங்க, நிறைய வார்த்தைகள் ரோல் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்களாம் வந்து விஜய் பேசலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாக விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு எழுது சமூக வலைதளங்களாக பதிவு வைக்கிறாங்க. அதான் நம்ம பதிவு பண்றோமே தவிர நமக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் கிடையாது. ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களுடைய திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஸ்பீச் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது நல்லாவே பேசியிருந்தாரு. மாநாடுகள், அதுக்கப்புறம் திருச்சி அந்த பிரச்சாரம், அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் அவர்களுடைய அந்த ஸ்பீச் அப்படின்றது நல்லாவே இருக்கு. கண்டென்ட்டுமே சேர்க்குறாங்க. சும்மா ஏதோ பேசணும் அப்படின்னு பேசாம பார்த்து படித்தாலுமே நிறைய கண்டென்ட்டோடு பேசுறாங்க. லோக்கல் இஷ்யூ அட்ரஸ் பண்றாங்க, சாலை வசதி இல்லை அது மாதிரியான விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் விவசாயிகள் பிரச்சனை, லோக்கல்ல வந்து கமிஷன் வாங்குறாங்க அப்படியான பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் பிரச்சனை, இந்த மாதிரியான கல்லூரிகள்லாம் கொண்டு வந்திருக்கலாம் அப்படியான இஷ்யூஸ்லாம் வந்து விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்றாரு. உண்மையாகவே நல்ல விஷயம். இதை தாண்டி இன்னொன்று சொல்றாரு, டெல்டா பகுதி அப்படின்றது வந்து அதிகமான குடிசைகள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கு அப்படின்றதையும் சொல்றாரு. அது உண்மையான விஷயம். இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், குறிப்பாக திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எங்களுடைய சொந்த மாவட்டம், திருவாரூர் அப்படின்றது கருணாநிதி அவர்களுடைய சொந்த மாவட்டம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா கருணாநிதி அவங்களுடைய சொந்த மாவட்டமா இது, டெல்டா பகுதி அவங்களுடைய சொந்த பகுதியா அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஏன் அப்படின்னா எந்த ஒரு விதமான டெவலப்மெண்ட்டுமே அந்த பகுதியில் வந்து இருக்காது. மற்ற எல்லா பகுதியிலையும் வந்து ஓரளவுக்கு பரவி டெவலப்மெண்ட் ஆனது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிப்காட் அதுன்னு கொண்டு வராங்க. ஆனால் அந்த பகுதி வந்து விவசாய பகுதி, குறைஞ்சபட்சம் விவசாயம் சார்ந்தாச்சும் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கலாம் இல்லையா? அது கூட வந்து பெரிய அளவில் அங்கே இல்லை. நெல் கொள்முதல் பண்ற கிடங்குகள்லாம் இல்லை. விஜய் சொன்ன மாதிரி வந்து நிறைய இடங்கள்ல கமிஷன் வாங்குறாங்க. விவசாயிகளே வந்து ஏழ்மையில வாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து கமிஷன் அப்படின்றது வந்து அரசு வாங்கி பொழப்ப வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ மோசமான ஒரு பகுதியாக தான் டெல்டாவானது இருந்துகிட்டு இருக்கு. கேட்டால் எங்களுடைய சொந்த பகுதி அப்படின்ற மாதிரி பெருமை வந்து பீத்திக்கிறாங்க. பெருமை பீத்தி என்ன ஆக போகுது? விஜய் அவர்கள் சொல்றாரு, நாங்கள் வந்து திருவாரூர் தேரை வந்து ஓட வச்சோம், ஓடாம தேரை வந்து ஓட வச்சோன்னு பெருமை பேசிக்கிறீங்க. ஆனா தமிழ்நாட்டு வளர்ச்சியை இப்பொழுது 4 பக்கமும் முட்டு போட்டு தடுத்து வச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. உண்மையான ஒரு விஷயம்தான். டெல்டாவுடைய அந்த வளர்ச்சி அப்படின்றது வந்து பெரிய அளவுல இல்லை. அந்த பகுதியெல்லாம் போயிருந்தீங்கன்னா, அல்லது அந்த பகுதிக்கு வந்து நீங்க சொந்தமானவங்க, அந்த பகுதியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப மோசமான ஒரு நிலையில தான் டெல்டா பகுதியானது இருக்கும். எந்த விதமான வளர்ச்சியும் இருக்காது. அங்க இருக்கவங்க எல்லாம் அப்படியே படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, அப்படின்னா சென்னையை நோக்கி வந்துருவாங்க. மற்றபடி அந்த பகுதியில இளைஞர்களுக்கான எந்த ஸ்கோப்புமே இருக்காது. அதை விஜய் அவர்கள் ரொம்ப அழகாக அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. டிஆர்பி ராஜா அவர்கள்லாம் வந்து இந்த சவடால் விடாம சும்மா வந்து இந்த ப்ரெஸ் மீட்ல கூட விஜய் அவர்கள் ஒருமையில வந்து இப்போ பேசியிருந்தாரு. இந்த மாதிரியான சவடால்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணா டிஆர்பி ராஜா அவர்கள் ரொம்ப உருப்படியா எதனா பண்ணலாம். மன்னார்குடியினுடைய எம்எல்ஏவாக இருக்காரு, தொடர்ச்சியாக எம்எல்ஏவாக இருந்துகிட்டு இருக்காரு, இப்போ அமைச்சரா வேற ஆயிட்டாரு. அப்படி இருக்கும்போது பெரிய இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியும். திமுக குடும்பத்தோடு ரொம்ப நெருக்கமாகவும் இருக்காரு, பெரிய இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியும். அப்படி இருந்துமே வந்து அந்த மாவட்டத்துலாம் அவருக்கு என்ன பண்ணாரு அப்படின்ற பெரிய கேள்வி இருக்கு. டிஆர்பி பாலு வேற இருந்தாரு, அவரு பெரிய மேதை வேற, அவரும் வேற இருந்தாரு. அப்படியான ஆட்கள்லாம் இருக்கும்பொழுது அந்த மாவட்டம் பின்தங்கி இருக்கிறது அப்படின்றது வந்து உண்மையாகவே கவலை அளிக்குது. இவங்க சும்மா வாய்ஸ் அவடால் பேசாம அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவில் இவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஜென்ரலாகவே மக்களுடைய பார்வையாக இருக்கு. அதைத்தான் விஜய் அவர்கள் அந்த மீட்டிங்லையும் பேசியிருந்தாங்க. நல்ல ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துருந்தாங்க. திமுகவுடைய குடும்பத்தை அவர் டச் பண்ணது அப்படின்றது தான் ஹைலைட். வந்து உங்களோட ஸ்டாலின்றீங்க, நீங்க திமுக குடும்பம், உங்க குடும்பத்தோடு தான் நீங்க இருக்கீங்க, எங்களோட எங்க இருக்கீங்க அப்படின்றது கேட்கிறாரு. முதலீடு பத்தி பேசும்பொழுது நீங்க உங்களுடைய பணத்தை தான் வெளிநாட்டில் முதலீடு பண்றீங்க அப்படின்றத சொல்றாரு. அதனால இந்த ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்பீச்சை நம்ம அப்படியே கோர்த்து பார்க்கும்பொழுது இதுல ஹைலைட்டா தெரியுது என்ன அப்படின்னா, திமுகவுடைய குடும்பத்தை நெகட்டிவா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு இல்லையா, அதுதான் வந்து விஜய் அவருடைய பிளஸ் அப்படின்னு நினைக்கிறேன்.
அதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக திமுக ட்ரிகர் ஆயிடுவாங்க. திமுகவுடைய முதல் குடும்பம் ட்ரிகர் ஆயிடும்னு வச்சுங்களேன். அவங்க ட்ரிகர் ஆயிடுவாங்க. ஆனா மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. பரவாயில்லையே, இவ்வளோ பெரிய ஆக்டர் இதை பேசுறாரே அப்படின்றது வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடும். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நாய் கூட டெய்லியும் விளையாடிக்கிட்டே இருக்காரு. அது வந்து திமுகவினரே இப்போ வந்து காண்டாயிருக்கு. அவங்களே வந்து எக்ஸ் தளத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கடுமையாக அட்டாக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. வேலை இல்லையே உனக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரவுடி டைம்னு சொல்லிட்டு டெய்லி அந்த கருப்பு நாய் கூட இருக்கிற மாதிரியான புகைப்படத்தை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை நாய் கூட விளையாடிக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா ஷூட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கோமாளி கூட்டம் ஒன்று, இங்கிருந்து நாங்கள் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம், அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோமாளி கூட்டம் நேற்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தியிருந்தாங்க வள்ளூர் கூட்டத்தில். இந்த ரிப்பன் மாளிகைக்கு எதிராக வந்து 13 நாளாக அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. துப்புரவு பணியாளர்கள் ரொம்ப வறுமையில வாடக்கூடிய ஒரு மக்கள் அவங்க. அந்த மக்களை இரவோடு இரவாக காவல்துறை அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இவங்களே கேஸ் போட்டு, இவங்களே ஒரு உத்தரவு வாங்கி, இவங்களே வந்து அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக அந்த மக்கள் போராட்டத்தை வந்து முன்னெடுக்க பார்க்கறாங்க. ஆனா காவல்துறை கடுமையாக அந்த மக்களை வந்து ஒடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற சூழல்ல இதெல்லாம் பத்தி பேசவங்களுக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை, வக்கு இல்லை. ஆனா நீங்க என்ன அப்படின்னா, காசால மக்கள் சாவறாங்க, இஸ்ரேலுக்கு நாங்க கண்ணம் தெரிவிக்கிறோம், அமெரிக்காவுக்கு கண்ணம் தெரிவிக்கிறோம், ட்ரம்ப்பே என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாச்சு ஒரு லாஜிக் வேணா, கொஞ்சமாச்சு ஒரு மனசாட்சி இருக்கணும்ல உங்களுக்கு. ஏன்னா மக்கள்லாம் நான் முட்டாள் நினைச்சிட்டீங்களா? இல்லை எவனுமே இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்க்க மாட்டான், இது எங்கேயுமே சோஷியல் மீடியால போகாது அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? 10 பேர் நம்ம வந்திருக்கோம், அந்த 10 பேரோட முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? என்ன எனக்கு புரியல. சத்யராஜ்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே இரிட்டேட்டா ஆகுது. என்ன தனி மனித வெறுப்புலாம் கிடையாது, தனி மனுஷனா வந்து சத்யராஜ் வெறுப்பு அப்படிலாம் கிடையாது. ஆனா நான் காசா பாதுகாக்க போறேன், நான் இஸ்ரேலை கண்டிக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. அது மட்டும் இல்லாமல் சொல்றாரு, இதுக்கெல்லாம் நம்ம போராடல அப்படின்னா நம்மளாம் நடிகராக இருந்து பெரிய பிரபலமா இருந்து என்ன மைத்துக்கு என்ன புண்ணியம், என்ன மயிருக்கு புண்ணியப்பட போகுது அப்படிலாம் பேசுறாரு அவர். மனுஷனாயா நீங்களா? இங்க மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி பேச உங்களுக்கு வக்கு இல்லை. ஏன்னா ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்களா? ஏன் அவங்களை கைது பண்றீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? திமுக கூட நீங்க அட்ரஸ் பண்ண வேண்டாம். ஏன் இப்படி பண்றீங்க? இப்படி பண்ணாதீங்க. ஒரு வார்த்தை அந்த மக்களோட என்ன நின்று பேசியிருப்பீங்களா? சரி, சும்மா போய் பார்த்துருப்பீங்களா அந்த மக்களை? போயிட்டு வந்துடுறானுங்க பெரிய புரட்சியாளர்கள் மாதிரி. அதாவது சத்யராஜெல்லாம் இரிட்டேட்டா ஆகுது அந்த மனுஷன்லாம் பார்த்தாலே. வர வர இந்த மாதிரியான கோமாளித்தனம்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஷூட்டிங், ஒரு பக்கம் நாய் கூட விளையாடுறது, இன்னொரு கோமாளி கூட்டம் வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இங்கிருந்து கண்ணம் சொல்லிட்டு இருக்கானுங்க. சரி, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்பொழுது விஜய் அவர்கள் திமுக ஃபேமிலி அட்டாக் பண்றது உண்மையாகவே வரவேற்க தகுந்த ஒரு விஷயம்தான். அடுத்த வாரம், அடுத்த சனிக்கிழமை வீக்கெண்ட்ல எங்க பிரச்சாரம் என்ன பேச போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உண்மையாகவே போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது விஜய் அவர்களுடைய இந்த வார பிரச்சாரம் வரவேற்க தகுந்த வகையில தான் இருந்துச்சு. ஸ்பீச்சுமே வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம். ஆனா பேசுறது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். லோக்கல் இஷ்யூ அட்ரஸ் பண்ணியிருந்தாரு, பொதுவான இஷ்யூவும் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. உண்மையாகவே நல்ல விஷயங்கள்.